கிராம சபை கூட்டத்திற்கு ஈமசடங்கு நூதன போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கிராம சபை கூட்டத்திற்கு ஈமசடங்கு நடத்திய மக்கள் நூதன போராட்டத்தை அந்த காட்சி தொகுப்பை பார்த்து வருகிறோம். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இளமங்கலம் கிராம சுடுகாட்டு பகுதியில் ஈமசடங்கு நடத்த தண்ணீர் இல்லை என கூறி மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம சபை கூட்டத்திற்கு ஈமசடங்கு நூதன போராட்டம் மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கழுத்தில் மாலை, நெற்றியில் போற்று, குடம் ஏந்தி மேளதாளத்துடன் கிராம சபைக்கு மக்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். அதாவது அடிப்படை வசதிகள் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அலுவலகம், நகராட்சி அலுவலகம், பேரூராட்சி அலுவலகம் உள்ளிட்டவைகளை முற்றுகையிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இறுதிச் சடங்குகளுக்கு உண்டான போகிற அளவுக்கு போதிய அளவுக்கு பாதைகள் இல்லை, தண்ணீர் இல்லை அப்படிங்கிற நிலையிலையும் இதே போராட்டம். அதிகபட்சம்னா ஒரு சாலை மறியலில் ஈடுபடுறது வழக்கம். ஆனால் விருத்தாச்சலத்தில் நடந்த ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு கழுத்துல பட்ட மாலை அணிஞ்சு நெத்தியில பட்டை போட்டு மேளதாளத்தோட ஈமச்சடங்கு போல நடத்த வந்த இளைஞர்களால அங்க பரபரப்பு நிலவி இருக்குது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த இளமங்கலம் கிராமத்துல ஒரு பிரிவினை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான மயானத்துல இருந்தவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்வதற்கு கூட தண்ணி இல்லாம கடந்த ஒரு வருடமா மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்திருக்கிறாங்க. மேலும் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள், அதே மாதிரி ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பலருக்கு தலைமுறை புகார் கொடுத்த நிலையிலையும் அந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதனால ஆத்திரமடைஞ்சு அப்பகுதி மக்கள் ஒரு 20 பேர் என்ன பண்றாங்கன்னா, இறந்தவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்யறது மாதிரி நெத்தியில பட்டை போட்டுறது, கழுத்துல மாலை அணிஞ்சு, கையில தண்ணீர் அதாவது மண் குடத்தை ஏந்தி துணியை பிடித்து கொண்டு மேலாதாளத்தோட ஊர்வலமா அதாவது கிராம சபை கூட்டத்துக்கு வரைய தராங்க. அதாவது இந்த இறந்தவங்களுக்கு கடைசி செய்யக்கூடிய அந்த சடங்குகளை செய்யற மாதிரி செஞ்சு கிராம சபை கூட்டத்துக்கு வராங்க. மேலும் அப்போ தமிழக அரசை கண்டிச்சும் விருத்தாச்சல வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டிச்சும் கண்டன முழக்கங்களை எழுப்பியவர் சூழ்நிலையில அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனால கிராம சபை கூட்டத்தில் இருந்தவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து கோரிக்கை மனுக்களை அங்கிருந்து அரசு அதிகாரிகள்கிட்ட வழங்கிய நிலையில உரிய நடவடிக்கை எடுக்காட்டா அடுத்த கட்டமா இதை விட அதிகமான அளவுல போராட்டத்தில் ஈடுபட போவதா தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஈமச்சடங்கு அப்படிங்கிறதே மனம் பாதிக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சடங்கு. அந்த சடங்குக்கு கூட போதிய அளவுக்கு தண்ணீர் கொடுக்கல அப்படின்னு சொல்லியும் ஒரு வருடத்திற்கு மேல போராடியும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை இல்லாததால ஒரு சடலத்தை கொண்டு வர மாதிரி அதற்கு உண்டான கட்டுகள் எல்லாம் செஞ்சு அந்த இடத்துக்கு போராட்டத்துக்கு கொண்டு வந்த அந்த இளைஞர்களால அந்த பகுதியே ஒரு பரபரப்போட காணப்படுதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.